மாம், ஆ நீங்க என்ன செய்றீங்க? பிரதட்சணை முடிஞ்ச அந்த பொண்ணு அம்மனுக்கு பிரசாதம் படைச்சு அதை சாப்பிடணுமா? நீ அவளுக்கு எப்படி உதவி செய்றியோ அதே மாதிரி நானும் அவளுக்கு உதவி செய்றேன். அம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்ப. என்ன மித்ரா, பிரதட்சணம் பண்றதுக்கு நீ தயங்கிட்டு இருக்கியா என்ன? இத்தனை தடவை கோவில சுத்தி வர்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? கொஞ்ச நேரம் சுத்தினதுக்கே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு எனக்கு தோணுது மாம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி இவ்வளோ சுமையை சுமந்துக்கிட்டு எப்படி அத்தனை வாட்டி சுத்தி வரான்னு எனக்கு ஒன்றும் புரியுது. ஆக்சுவலா இவ்வளோ கடினமான பரிகாரத்தை செய்யறதுக்கு எப்படி இவ ஒத்துக்கிட்டான்னு நான் யோசிக்கிறேன். இவ்வள மாதிரி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அப்படிதான் மித்ரா. சின்ன வயசுல பெத்தவங்களுக்காக அவங்க யோசிப்பாங்க. கல்யாணம் ஆனதும் தம் புருஷனுக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்க. குழந்தைங்க பிறந்ததும் மொத்த பாசத்தையும் உங்க குழந்தைங்க மேல காட்டுவாங்க. தான் சொந்தத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எவ்வளவு தூரம் வேணாலும் அவங்க போவாங்க. இந்த காரியத்தை நாங்க சிரமம்னே நினைக்கல. அவங்களுக்கு உதவி செய்ய வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க ஜோசியரே, நான் செய்யறேன். நீதான் செய்யணும்பா. லக்ஷ்மி செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீதான் துணையா இருக்கணும். இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எல்லாம் உன் கண் பார்வையிலேயே நடக்கணும். அப்படி நடக்கிற மாதிரி நானே செய்யறேன். ஜோசியரே, என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன்ப்பா மித்ரா. இப்போதைக்கு அவ கூட சேர்ந்து நீயும் கோயிலை சுத்தி வரணும். முதல்ல அந்த வேலையை பாருப்பா. சரிங்க ஜோசியரே. ஏங்க இவ்வளோ கஷ்டம்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் எதுக்கு செய்றீங்க? உங்களுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் மித்ரா. என்னங்க, உங்களை தான். உங்களுக்கு காதல் தெரியலன்னா இந்த உலகத்துல என்னை விட காதலிக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. என் புருஷனை காப்பாத்திக்கிறது தான் என்னோட லட்சியம். போயும் அந்த குட்டி சாத்தானுக்கெல்லாம் நான் சேவை பண்ண வேண்டியதா இருக்கு. சின்ன பொண்ணு இருந்துகிட்டு மகாராணி மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்னமோ அவகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காளா என்ன? ஆக்சுவலா இந்த லக்கி எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவ என்னதான் எடுத்துட்டு இருக்கா? போனை கொண்டு வர சொன்ன, இப்படி ஆமா மாதிரி மெதுவா வர சொல்ல, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வாய. உன்கிட்ட ஒரு வேலையை படிச்சேன், ஆனா அது கூட உன்னால சரி செய்ய முடியல. இனி எங்க அப்பாவோட பிசினஸ்ல நீ என்ன ஹெல்ப் பண்ண போறன்னு எனக்கு புரியல. லக்கி, நேரம் உனக்கு சாதகமா இருக்கிறதுனால நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ ஒன்னு பாத்துக்கிறேன். பறந்துட்டு இருக்க ஒரு கைய வெட்டிடுறேன். ஜின்னு, லக்கி வீடியோ அனுப்பிச்சிட்டாளா? இன்னும் அனுப்பவே இல்ல டீச்சர். ஜின்னு, இந்த ஊர்ல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? நாங்க இந்த ஊருக்கு ரீசெண்டா தான் ஷிஃப்ட் ஆன டீச்சர். நான் ஸ்கூல்ல ஜாயின் ஆனப்போ நீங்க என்ன பாத்தீங்கல்ல, அதுக்கு முந்தா நாள் தான் வந்தோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க டெல்லியில இருந்தோம் டீச்சர். அதுக்கப்புறம் நாங்க பிசினஸ்க்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்படின்னா உன்னோட அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அர்ஜுன் சித்தப்பாவோட ஆபீஸ்ல தான் அம்மா வேலை பாக்குறாங்க. என்ன இது, நீ அர்ஜுன் சார சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்க? அர்ஜுன் சார் உனக்கு அப்பா தானே?
ஐயோ டீச்சர், அர்ஜுன் சித்தப்பா ஒன்றும் என் அப்பா கிடையாது. நானும் எங்க அம்மாவும் அவங்க வீட்ல போயிருக்கோம், அவ்வளோதான். அப்படின்னா அர்ஜுன் சார் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு உன்னோட அப்பாவை தானே வந்தாரு? எனக்கு தான் ஃபாதர் இல்லைல்ல, அதனால தான் ஃபாதர் பிளேஸ்ல அர்ஜுன் சித்தப்பா வந்தாரு. ஜுனு, வா போலாம். ம். அப்படின்னா உன்னோட அம்மாவும் அர்ஜுன் சாரும் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லையா? அதை தானே டீச்சர் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்ல. அப்படின்னா உன்னோட அப்பா என்ன ஆனாரு? என்னமோ அது எனக்கும் தெரியாது. என் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாராம். அதனால தான் எனக்கு அப்பானா ரொம்ப கோபமும் வெறுப்பும் வருது. உன்னோட அப்பாவை என்னைக்காவது நீ பாத்திருக்கியா? அம்மா எனக்கு எப்பவுமே காட்டினதில்ல. காட்டுங்கன்னு சொல்லி நான் அம்மா கிட்டயும் கேட்டதில்ல. ஆக்சுவலா எங்க அப்பாவை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஜுன்னு அம்மாவோட ஸ்டோரி ஒரு மர்மமா இருக்கே. பேர் என்னமோ லக்ஷ்மி, ஆனா அர்ஜுன் சாரோட வைஃப் இல்ல. ஆக்சுவலா அவங்களோட புருஷன் யாரு, அவனோட அப்பா யாருன்னு ஜுன்னுக்கு கூட தெரியல. போட்டோலயும் வீடியோலயும் முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கூட்டமா இருக்க இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இந்த லக்ஷ்மி தான் என்னோட அக்காவா? ஏங்க பார்த்து நடக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இருங்க.